Hi, welcome to kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோல பனியாரம் ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றது பார்க்க போறோம். இன்னைக்கு பனியாரம் வாழைப்பழ பனியாரம் எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூட ஒரு bell icon வரும். all என்ற ஆப்ஷனை click பண்ணிடுங்க. நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இன்னைக்கு நான் வந்து 3 வாழைப்பழம், வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய், 2 முட்டை, 250 கிராம் மைதா. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துப்போம். இதில் வந்து நம்ம 2 முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோக் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் விஸ்க் இல்லைன்னா இந்த விஸ்க் வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். எக்கு எந்த அளவுக்கு நல்லா நம்ம ப்ளஃபியாக பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பனியாரம் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். பிளெண்டர் இல்லைன்னா மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பனானாவை இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட 3 ஏலக்காய் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ். இப்போ பாருங்கள், எக்கை நல்லா பீட் பண்ணிட்டோம். நல்லா நிறையா நல்லா ஃப்ளஃபி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பனானா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ நான் வந்து இதில் ஆல்ரெடி ஏலக்காய் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஏலக்காய் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க மாவிக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை இதோடு சேர்த்துப்போம். இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னும் சர்க்கரை சேர்க்கலை. ஸோ சுகர் சேர்க்கும் போது மாவு இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் சுகர் பவுடர் எடுத்துக்கிறேன். இதோட பேக்கிங் சோடா
ஒரு 1/4 ஸ்பூன். நிறைய ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து 1/2 கப் போல் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் மாவுடைய பதம் இந்த மாதிரி எடுத்தால் கீழே விழுற அளவு இருக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட்டரில் இந்த மாதிரி ஹேண்ட் டிப் பண்ணிவிட்டு சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து இந்த மாதிரி ஒரு பனியார மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு சேர்த்ததும் கொஞ்சம் போல் பொரிஞ்சு தானாக இந்த மாதிரி மிதந்து வரும். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் நீங்கள் எடுத்து மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தானாகவே திரும்பி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆயில் கரெக்டான அளவுக்கு ஹீட்டில் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வந்து எக்கை நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ளஃபியாக போல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். குழி பணியாரம் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பணியார கடலை போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஒரு பணியார கடையில் செய்கிற எஃபெக்ட்டு இது மாதிரியே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருளையாக அழகாக பந்து போல் பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்கு. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரை 2 பக்கமும் ஆனதும் நம்ம வந்து நல்லா ஆயில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பணியாரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த ஏலக்காய், வாழைப்பழம், முட்டை அதனோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது நல்லா குண்டு சாஃப்டான வாழைப்பழம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவில் நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இப்போது நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த முட்டை உடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட வரல. ஏலக்காய், வாழைப்பழம் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.